உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை. திரியேக தெய்வமே ஆராதனை, திருத்துவ தெய்வமே ஆராதனை. திரியேக தெய்வமே ஆராதனை, திருத்துவ தெய்வமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை.
கொண்டிருக்கிற வேத பகுதி आज के दिन चुना हुआ बाइबल का भाग லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका सुसमाचार का पत्री அதுல வந்து இரண்டாம் அதிகாரம் उसमें दूसरा अध्याय வசனம் 1 லிருந்து 14 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். देखो लूका सुसमाचार का पत्री दूसरा अध्याय वचन 1 से लेकर 14 तक हम पढ़ेंगे। யாராவது வாசிக்க? कोई एक जन पढ़ेंगे। கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से क्रिसमस की शुभकामनाएं देता हूं। ஆராதனை முடிந்த வீடுகளுக்கு போகும்போது பெரியவர்கள் உங்களுடைய சின்ன பிள்ளைகளை நீங்க வாழ்த்துங்க. और आराधना खत्म होके आपके घर पे जाते वक्त बड़े को और छोटे बच्चे को आप आशीष दीजिएगा। நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைங்க மேல பலிக்கும். और जो आशीर्वाद बच्चे को बोलोगे वो ऐसे ही रहेगा। கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம ஒரு சில காரியங்களை வருடந்தோறும் நாம கற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறோம். और हम क्रिसमस के दिनों में हर साल कुछ ना कुछ हम सीखना चाहते हैं। சபை என்பதே நம்ம கற்றுக்கொள்ளும்படி நம்ம கூடி வருகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. ये चर्च यानी कलीसिया आकर हमको सीखने का एक जगह है जहां हम बेगा होके एक चीज को सीखते हैं। அதுல நம்ம ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் ரூமுக்கு வர்றது போல தான் நம்ம வரோம். और हर हफ्ते हम जैसे क्लासरूम के अंदर जाते हैं ऐसे ही हम अंदर आते हैं। ஆராதனை வரும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஏதோ நான் கற்றுக்கொள்ளபடி தான் உம்முடைய சமூகத்துக்கு போகிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வரணும். और आराधना में आते वक्त हमको बोलना है, हे प्रभु मेरे को कुछ सिखाओ करके ऐसे बोल के अंदर आना है। நாம ஒரு மீனிங்ஃபுல் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். हम आकर एक मसीह का जीवन एक अर्थ यानी एक लाइफ की जीवन जीने के लिए हम आकर प्रयत्न करते हैं। அப்போ ஒரு கிறிஸ்துமஸ் என்ன செய்யணும்னா ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை நாம கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और आकर हमारा जो हम क्रिसमस बनाते हैं क्रिसमस का कुछ मतलब निकलना चाहिए। சில பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க, ஈஸ்டர் கொண்டாட மாட்டாங்க, நியூ இயர் கொண்டாட மாட்டாங்க, அது அவங்களுடைய விருப்பம். और कुछ लोग क्रिसमस नहीं बनाते हैं, न्यू ईयर नहीं बनाते, ईस्टर नहीं बनाते, वो उनकी मर्जी है। வேத வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? बाइबल में प्रभु यूं कहते हैं, நாட்களை நியமித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக நியமித்துக் கொள்கிறான். और दिन को रेडी करते हैं तैयार चुन लेता है, वो प्रभु के लिए वो दिन को चुनता है। நியமித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்காக நியமித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். अगर जो नहीं चुनता है वो भी परमेश्वर के लिए नहीं चुनता है। சில பேர் கிறிஸ்துமஸ்ல நல்ல ஆடைகள் அணிந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. और कुछ लोग क्रिसमस के टाइम पे देखो तो अच्छे वस्त्र पहनेंगे, एंजॉय करेंगे, கர்த்தருக்காக அவங்க உடுத்தி கொண்டு சந்தோஷப்படுகிறாங்க. और प्रभु के लिए वो अच्छे से कपड़े पहन के वो खुश रहते हैं। சில பேர் அப்படி விரும்ப மாட்டாங்க. कुछ लोग नहीं चाहते அவங்க கர்த்தருக்காக விரும்பல. और वो भी परमेश्वर के लिए नहीं। அப்படி விசேஷித்தமா கொண்டாட விசேஷித்தமா எடுத்துக்கொள்ளாதவங்களோ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பிரியப்படுகிறாரு. எடுத்துக்கொள்ளுகிறவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். जो विशेष करके नहीं लेते तो भी परमेश्वर को वो पसंद ही है, जो विशेष करके लेते उन्हें को भी परमेश्वर पसंद है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பண்டிகைகளை தேவனால நியமித்திருந்தார். परंतु इजरायली लोगों को परमेश्वर ने त्योहारों को नियुक्त किया था। அவங்க நல்ல என்டர்டெயின்மென்ட் என்ஜாய்மென்ட் சொல்லி ரொம்ப நல்ல சந்தோஷமா அவைகள் எல்லாம் கொண்டாடி ஆடி பாடி ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட இருப்பாங்க. और वो देखो एकदम खुश मगन होके नाच गान मतलब ऐसे बहुत मगन होके वो आकर फेस्टिवल यानी वो त्योहार बनाते நம்ம हैं। பண்டிகைகளை கொண்டாடுவதும் நம்ம மகிழ்ச்சியா இருப்பதும் தேவன் விரோதமானவர் அல்ல. அவர் விரும்புகிறார் நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பண்டிகைகளை ஆசரிக்கணும் சொல்லி அவர் விரும்புகிறார். और हम जो त्योहार बनाते हैं उसमें खुश रहते हैं, परमेश्वर उसके विरोध में नहीं है, क्योंकि परमेश्वर खुद चाहते हैं कि हम आकर ऐसे खुश रहे वैसे त्योहार बनाए। என்னுடைய பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமாக இருந்தா ஆண்டவர் விரும்புறார். क्योंकि परमेश्वर की एक ही इच्छा है कि मेरे बच्चे लोगों को खुश रहना है। அதனால நம்ம எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருப்போம். और हमेशा हम खुशी रहेंगे। நாம சந்தோஷமா இல்லன்னு மத்தவங்களை துக்கப்படுத்திட கூடாது. हम खुश नहीं है इसीलिए दूसरे को दुख नहीं देना है। நாம ஒருவேளை துக்கமா இருந்தாலும் மத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துவதா இருக்க வேண்டும். अगर हम दुख है तो भी दूसरे को हम खुश देंगे। அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதுமாய் கோலாகலமாக மிக வண்ண வண்ண விளக்குகளை வந்துட்டு போட்டு என்ன செய்றாங்க, ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்றாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதுமாய் விசேஷித்தமான ஆராதனை
ஆராதனை விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்துல பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். और ये क्रिसमस देखो तो पूरे विश्व में उत्सवपुर में लाइटिंग के साथ सजावट के साथ पूरे विश्व में सारे लोग आकर खुशी के साथ ये त्योहार की उत्सव मना रहे हैं। நாம கூட சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷமா நாம வந்து அந்த சந்தோஷம் பரிபூர்ணமா நிறைவேறணும்னா நாம ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அவைகளை செய்யும்போது கிறிஸ்துமஸ் ஆனது நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிபூர்ணமான வந்துட்டு ஃபுல் ஃபோல்ட் blessing நமக்கு கொண்டு வரும். और हमको खुश रहना है परंतु वो खुशी पूरा होना है तो उसके अंदर कुछ कार्य है, अगर रहेंगे तो 5 गुना आशीर्वाद हमारे अंदर आता है। அதனால மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த கிறிஸ்துமஸ்ல வெளிப்படுகிறது. और ये क्रिसमस के दिन 3 महत्व कार्य इधर बताया जाता है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்யணும்னா அந்த கீழ்ப்படிதலை கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. और परमेश्वर के बच्चे हमको आज्ञा मानना ये क्रिसमस सिखाता है। கீழ்ப்படிதல் வித்தியாசமான கீழ்ப்படிதல். आज्ञा मानना मतलब अलग, முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவது, पूरे मन से, அரை மனதோடு கீழ்ப்படிவது, अरे मन से, கால் மனதோடு கீழ்ப்படிவது. थोड़े मन से, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. और ऐसे अलग अलग प्रकार से है। அப்ப நம்ம கீழ்ப்படியும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா மகிழ்ச்சியா உல்லாசமா பரவசமா இருக்கும். अगर हम आज्ञा मानते हैं तो ये क्रिसमस आकर हमको खुशी और एकदम मगन के साथ रहेगा। இரண்டாவது பாத்தீங்கன்னா தாழ்மை இருக்கும் பொழுது நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். दूसरा देखो तो नम्रता, अगर हमारे अंदर नम्रता रहेगी तो ये क्रिसमस हमें आशीष का कारण रहेगा। மூன்றாவது தேவ அன்பு வந்து இந்த கிறிஸ்துமஸ்ல வெளிப்படுகிறது. और तीसरा देखो तो हमारे मसीह का प्रेम इसमें दिखाई देता है। நமக்குள்ள கூட பார்க்கும்போது இப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். और हमारे अंदर भी वो मसीह का प्रेम होना चाहिए। உலகத்துல 3 விதமான அன்பு இருக்கு. जो संसार के अंदर 3 அதுல प्रकार வந்து का प्रेम அகாப்பே है। அன்பு வந்து தேவ அன்பா இருக்கிறது. और अगापे जो प्रेम बोलते हैं वो परमेश्वर का प्रेम அந்த है। தேவனுடைய அன்பு வந்து எதுவுமே எதிர்பார்க்காத நேசிக்கும். और वो परमेश्वर का प्रेम कुछ नहीं चाहेगा। அந்த அன்பு தான் வெளிப்பட்டது. वो प्रेम जताया गया। கிறிஸ்து பிறந்ததினால பார்க்கும்போது உலகம் முழுவதுமா இந்த அன்பு வெளிப்பட்டது பிரியமானவர்களே. और मसीह जन्म हुए इसीलिए पूरे दुनिया यानी पूरे विश्व में वो प्रेम जताया गया। முதலாவது கீழ்ப்படிதல், वो पहला आज्ञा मानना, இரண்டாவது தாழ்மை, और नम्रता, மூன்றாவது தேவ அன்பு. परमेश्वर का प्रेम। இந்த 3 காரியங்கள் கிறிஸ்துமஸ்ல வெளிப்பட்டது. और ये 3 प्रकार का कार्य अगर क्रिसमस के टाइम पे प्रकाशित हुआ, அவைகளை குறித்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். आपको उसके बारे में बताता हूँ। பவர் பாயிண்ட் என்ன ஆயிடுது எல்லாமே ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சாரி பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ள அதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். पावरपॉइंट बिगड़ चुका है, क्षमा चाहता हूं। आप स्क्रीन देख रहे हो। இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல யாரெல்லாம் வேதத்துல கீழ்ப்படிஞ்சாங்க? और ये क्रिसमस के टाइम पे कौन बाइबल के हिसाब से आज्ञा मानी? முதல்ல பாத்தீங்கன்னா வந்து மரியாள் கீழ்ப்படிகிறார். सबसे पहले मरियम ने आज्ञा मानी। லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 38 வரைக்கும் உங்க வீடுகள்ல போய் வாசிங்க. लूका सुसमाचार का पत्र उसमें पहला अध्याय 27 से लेकर 38 वचन तक आपके घर में जाके पढ़िएगा। மரியாள் பார்க்கும்போது நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு பெண்ணா இருந்தார். और ये मरियम जी देखो तो एक भक्तिमान एक स्त्री थी। வாலிப வயசுல வந்து பெண்கள் இப்படி பக்தியா இருப்பது ரொம்ப கடினம். और जवानी के दिनों में बहनें यानी ये स्त्रियां अगर भक्ति में रहना कठिन बात ரொம்ப है। ஜாலியா இருக்கணும், ஊரெல்லாம் சுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு இருப்பாங்க. और वो लोग क्या सोचेंगे, मेरे को खुश रहना है, दुनिया मतलब घूमना है, ऐसा सोचेंगे। பக்தியா இருப்பது ரொம்ப குறைவானவர்கள் தான். और भक्ति से रहना बहुत कमी है। அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா ஒரு பக்தியுள்ள பெண்ணோ ஒரு பக்தியுள்ள ஆணையும் ஆண்டவர் எப்பவுமே தேடிட்டே இருக்கிறார். अगर परमेश्वर की इच्छा पूरी करना है तो कोई एक भक्तिमान स्त्री या भक्तिमान पुरुष को परमेश्वर ढूंढते हैं। ஒருவேளை உங்ககிட்ட படிப்பு இல்லாம இருக்கலாம், आपके पास पढ़ाई क्यों ना ஒருவேளை हो, உங்ககிட்ட அழகு இல்லாம இருக்கலாம், क्या आपके पास सुंदरता क्यों ना ஒருவேளை हो, உங்ககிட்ட ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், आपके पास धन संपत्ति क्यों ना हो, ஒருவேளை திறமை கூட இல்லாம आपके இருக்கலாம். पास टैलेंट तक ना हो, பக்தி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை தேவ சித்தம் செய்வதற்கு செலக்ட் பண்றாரு. अगर भक्ति हो तो आपको परमेश्वर की इच्छा करने के लिए प्रभु आपको चुनते हैं। வேத வசனம் சொல்லுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து और கொள்கிறார். बाइबल वचन में कहा गया है कि भक्तिमान को परमेश्वर ने अपने लिए चुना நீ है। நல்லா ஜெபம் பண்ற, आप अच्छा प्रार्थना करते हो, आप उपवास रहते வேதத்தை हो, நேசிக்கிற, बाइबल पढ़ते हो, இயேசுவை நேசிக்கிற, प्रभु को प्रेम करते அப்படின்னா हो। அப்படிப்பட்ட பெண்மணி தான் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆண்கள் வாலிபர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. तो इसका मतलब ऐसे ही लड़का और लड़की चाहिए। வேதம் முழுதுமா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா யாரு பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ணி பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். और बाइबल के अंदर देखो तो अगर आप पढ़ के देखोगे तो बड़े बड़े जो भी कार्य किया है ऐसे भक्ति लोगों को ही प्रभु ने
चुना है। சில பேர் பக்திக்கு வேஷம் போட்டுக்குவாங்க, कुछ लोग भक्ति का नाटक करते हैं, அப்படிப்பட்டவங்க அல்ல, ऐसे लोग हैं। உண்மையாவே பக்தியா இருக்கிறவங்க. और सच्चे भक्तिमान। இந்த மரியாதை வாலிப நாட்கள்ல அவன் அநேக காரியங்களை கண்டு கழித்து மத்த பெண்களைப் போல இருந்திருக்கலாம். ஆனா மரியாதை அப்படி அல்ல, அவ தேவ பக்தியுள்ளவளாய் காணப்பட்டார். और ये मरियम देखो तो अपने जीवन में मतलब जवानी में वो कैसे भी खुश रह सकती थी, परंतु वो भक्ति का मार्ग परमेश्वर के लिए चुना। தேவதூதர் காபிரியேல் தேவதூதர் தோன்றி और गाब्रिएल स्वर्गदूत आते हैं, மரியாதை நீ வாழ்க என்று சொல்லுகிறார். हे मरियम तू धन्य है। அந்த தேவதூதர் தோன்றும் போது அவ பயப்படல. ஏன்னா அடிக்கடி சந்தித்து இருக்கிறாங்க தேவதூதர்கள், அவருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால அவ பயப்படல, அவ ஆச்சரியப்படல. அது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. और वो स्वर्गदूत गाब्रिएल जैसे मरियम को दिखाई देता है, वो चकित नहीं हुए, परंतु उनको ऐसा है कि वो बार-बार उनको दर्शन देखे होंगे, बात किए होंगे, इसलिए उनको कोई बड़ी बात नहीं थी। ஆனா அந்த தேவதூதர்கள் சொல்லுகிற வாழ்த்துதலை குறித்து தான் பயப்பட்டா. परंतु स्वर्गदूत ने जो आशीर्वाद दी थी उसे देख के वो डर गई। கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். ये कृपा पाएगी तू धन्य है। அப்ப மரியாள் இந்த வாழ்த்துவது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அதை குறித்து தான் அவளுக்கு கலக்கம் உண்டாகிறது. और वो मरियम को देखो तो ये क्या बात, मतलब ये कौन सी बात इन्होंने कह दी करके उनके बारे में वो चिंता थी। அவ தேவதூதன் தொடர்ந்து சொல்றாரு, स्वर्गदूत लगातार बोलते हैं, இப்படி வந்து நீ என்ன செய், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார், पवित्र आत्मा आपके ऊपर छाया நீ आएगी, ஒரு குமாரனை பெறுவாய், एक पवित्र அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, एक पुत्र जन्म देगी, उसको यीशु करके नाम रखना। உலகத்திலே ரட்சகராம் மேசியாவா பிறக்க போறாரு। और वो दुनिया का उद्धार करता मसीहा बन के आएगा। அப்ப முக்கியமான ஒரு காரியத்தை கேள்வி கேட்கிறாவ, एक सवाल पूछती है, நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே, अजो मेरा पति नहीं இது है, எப்படி ஆகும்? एक ऐसे हो அப்ப सकता है। தேவதூதன் சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும், तब स्वर्गदूत जी कहते हैं कि परमेश्वर से सब தேவனால संभव கூடாத है, காரியம் ஒன்று இல்லை. परमेश्वर से असंभव அப்படின்னு कुछ சொன்னா नहीं அவர் है। திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். और इसका मतलब उसको शादी के लिए मंगनी की गई थी, என்கேஜ்மென்ட் ஆயிட்டு இருக்குது, मंगनी हो चुकी थी, யோசேப்பை திருமணம் செய்து கொள்ள और போகிறார். यूसुफ को शादी होने वाला है। அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி வருது பரலோகத்திலிருந்து. और स्वर्ग में से ये मैसेज आता है, இந்த காரியம் சொன்ன உடனே அந்த பெண்மணி எப்படி தவித்திருப்பார். और ये वचन सुनते ही वो स्त्री कैसे दुख हुई होगी। இன்னும் திருமணம் ஆகல, இவ கர்ப்பிணியானா எப்படி உலகம் என்ன சொல்லும்? अभी शादी नहीं हुआ, अगर ये गर्भवती होगी तो दुनिया क्या बोलेगा। ஒருவேளை புருஷன் கூட தள்ளிடுவான், और पति भी धक्का दे सकता है, சொந்தக்காரங்க தள்ளிடுவான், खुद के लोग धक्के मार பெற்றோர் கூட सकते हैं, தள்ளிடுவாங்க. माता पिता धक्का मार सकते பெரிய हैं, ஒரு அவமானம் காத்து கொண்டிருக்கிறது. और बहुत बड़ा अपमान है। பயங்கரமான ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம எஸ்ன்னு சொல்லிடலாம், ஆனா நடைமுறையில வரும்போது ரொம்ப கடினமான ஒரு காரியம் இது. हम आकर ये नॉर्मली हम हाँ बोल सकते हैं, परंतु ये वास्तव में ये वास्तव के जीवन में जब घटती है तो बहुत कठोर होता நல்ல है। திருமணம் நடக்கும்போதே अनेक கேள்விகள். अच्छा शादी होता है इतने सवाल होते அப்ப हैं। இப்படி திருமணமாகாதே இப்ப வந்து கர்ப்பவதியாகி குழந்தை பெறுகிறாங்கன்னா உலகமானது அதை அங்கீகரித்துக் கொள்ளாது. और ये शादी नहीं होगा और ये बच्चे को यानी गर्भवती होगी तो दुनिया इस चीज को नहीं मानेगी। ஏன் தேவன் இப்படி காரியங்களை செய்ய வேண்டும்? क्यों प्रभु ऐसा करते हैं? அவர் பார்க்கும்போது ஒரு புருஷனால வந்து ஒரு மனைவி கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றிருந்தா அது மனுஷிக மார்க்கம் மாம்சம் ரத்தத்தினால் அந்த குழந்தை பிறந்திருக்கும். एक यानी पुरुष यानी एक पति के द्वारा एक बच्चा जन्म होता है तो एक वो साधारण मनुष्य ही रहेगा, वो खाली शरीर रह இந்த जाएगा। உலகத்துல ஆதாமுடைய பாவம் வந்து பிள்ளை பின்தொடர்ந்து இருக்கும். क्योंकि ये अगर आदम को जो पाप है बच्चों के पीछे लगातार आ रहा है। ஆகினால தேவன் திட்டமிட்டு இவள் பரிசுத்த ஆவியினால தான் கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். और इसीलिए परमेश्वर ने प्लान बनाया कि ये अगर पवित्र आत्मा के द्वारा ही गर्भवती होगी, इसलिए पवित्र आत्मा को भेजे। அப்போ மரியாள் சொல்லுகிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. और मरियम कहती है जो परमेश्वर की दास, அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கை இல்ல, उसके लिए जीवन என்ன नहीं। நடந்தாலும் சரி, ठीक है कुछ भी हो எவ்வளவு जाए, அவமானம் அடைந்தாலும் சரி, इतना भी अपमान என்ன आ जाए, கட்டிக்க போற புருஷன் கைவிட்டாலும் मेरा பரவாயில்லை, पति छोड़ दे वाला என்னை है, பெற்றோர்கள் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாலும் मेरे பரவாயில்லை, माता पिता छोड़ दे वाला இதோ है, நான் ஆண்டவருக்கு அடிமை. मैं प्रभु का दास। தேவ சித்தத்தை நம்ம இஷ்ட பிரகாரம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். देखो परमेश्वर की इच्छा को अगर हमारी इच्छा जैसे होगी तो हम हाँ बोलेंगे, ஆனா அவர் சித்தத்தின்படி சொல்லும்போது ரொம்ப டஃபா இருக்கும். अगर परमेश्वर की इच्छा से हम बोलेंगे तो बहुत कष्ट रहेगा। அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. और वो एक अच्छा शब्द उधर कहती है, मैं परमेश्वर की दासी। அவருடைய கீழ்ப்படிதல் கால் பகுதி அரை பகுதி இல்ல,
முழுமையான இருதயத்தோடு தேவ சித்தத்துக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். और उसका आज्ञा मानना आधा अधूरा नहीं था, परंतु संपूर्णता से उसने आज्ञा मानी। இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி आज இருக்கு? हमारी आज्ञा कैसी है? அநேக உபதேசங்களை கேட்கிறோம், वचन सुनते हैं, அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், प्रचार सुनते हैं அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். और पवित्र आत्मा में समझाते हैं। நாம் मुழு மனதோடு கீழ்ப்படிகிறோமா? क्या पूरे मन से? முழு மனதோடு கீழ்ப்படிந்தால் நம்ம மூலமாய் தேவ சித்தம் நிறைவேறும். और पूरे मन से हम आज्ञा मानेंगे तो हमारे द्वारा परमेश्वर की इच्छा पूरी होगी। உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் எதையும் அவங்க விட்டு எதையும் வந்து இழந்து ஆண்டவருடைய சித்தத்தை அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. और ये संसार के अंदर बहुत पवित्रवान चमकते हैं, परंतु उन्होंने कभी ना कभी कुछ को त्याग दिया होगा या छोड़ा होगा, तब जाके वो इस स्टेज में आते हैं। ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வேலைக்கு போனா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஓட்டி கிடைக்குது. देखो रविवार को हम नौकरी जाते हैं और ओटी में हमको 2000 रुपया एक्स्ट्रा मिलता है, சர்ச்சுக்கு வந்தா ஒண்ணே கிடைக்குது, நம்மளே கொடுக்கணும். और चर्च में आते तो कुछ नहीं मिलेगा, कुछ हमको देना पड़ेगा। அப்போ வந்து ஓனர் கிட்ட நான் வரேன் வேலைக்கு வரேன்னு சொல்லிடுறோம். और हम आकर ओनर को बोलते हैं हम नौकरी आते ही करके। ஆவியானவர் பேசுறாரு, आत्मा कहते हैं 2000 ரூபாய் பார்க்காத, நீ ஆராதனைக்கு போ. तो 2000 मत देख, चर्च जाना। எப்படி கீழ்ப்படிவோம்? क्या मानेंगे? நம்ம ஆள ஒத்துக்குவோமா? हम मानेंगे? நஷ்டத்தை நம்ம விரும்ப மாட்டோம். हम नष्ट को नहीं मानेंगे। பரவாயில்ல, வார வாரம் போயிட்டு தானே இருக்கிறது, ஒரு வாரம் வந்து கட் அடிச்சு தான் நடக்கும். अरे हर हफ्ते तो जाते, एक हफ्ता हम कष्ट उठाए तो गांधा नहीं, ஒரு வாரம் வந்து வரல, एक हफ्ता नहीं आने का, அடுத்த வாரம் வருவாங்க. अगले हफ्ते பாஸ்டர் கேட்பாரு, ஏன் பிரதர் வரல? पास्टर जी बोले क्यों नहीं आए? ஏன் வரல? நான் வரல பாஸ்டர். नहीं आए पास्टर। நான் சொன்னா அவங்க திரும்பி சொல்லுவாங்க, तो मैं जो बोला वही बोलेंगे, ஏன் வரல பிரதர்? ஏன் வரல சிஸ்டர்? क्यों नहीं आए भाई बहन? அதான் வரல பாஸ்டர். नहीं आए। நீங்க வரலன்னு எனக்கு தெரியுமே, नहीं आए तो पता है, ஏன் வரலன்ற ரீசன் சொல்ல மாட்டாங்க. क्यों नहीं आए ऐसा नहीं बोलेंगे। பாஸ்டர் நான் பணத்துக்காக வஞ்சிக்கப்பட்டுட்டேன், पास्टर जी मैं पैसे के लिए धोखा खा गया, 2000 ரூபாய் பணத்துக்காக ஆராதனை விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு சபையை விட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன். 2000 पैसे के लिए मैंने चर्च आराधना छोड़ के भाग गया, அப்படி உண்மையை ஒத்துக்க மாட்டோம். ऐसा नहीं मानेंगे। நம்மலாம் யாரு? हम तो விட்டு கொடுக்க மாட்டோம். नहीं छोड़ेंगे। ஆனா மரியாள் பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையிலேயே நஷ்டப்பட்டா கூட சரி, தேவனுக்காக சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. देखो मरियम, उसका उनका जीवन भी नष्ट हो जाएगा, परंतु उन्होंने वो बोला कि मैं प्रभु का दास हूँ। ये வந்து சமீபத்துல ஒரு செய்தியை நான் கேட்டேன். बीच में मैंने एक मैसेज सुना, ஒரு அனாதை ஹாஸ்டல் வந்து ஒரு ஊழியக்காரங்க போறாங்க. एक अनाथ हॉस्टल में एक सेवक लोग गए, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. वो बच्चों को आंख नहीं दिखाई दे रहा, வந்து அப்படிப்பட்ட கண்ணு தெரியாத பிள்ளைங்க கிட்ட ஒரு ஊழியக்காரர் போய் பேசிட்டார். और जो आंख नहीं दिखाई देते वो बच्चों को, मतलब वो बच्चों लोग को एक सेवक बात करते हैं, பிறவில இருந்து குருடுங்க. क्योंकि वो बचपन से वो आकर அவர் करते பார்த்து हैं, ரொம்ப மனசு வேதனை ஆகும். और उनको मन दुख அவங்க होता எல்லாம் है, அழைச்சு பிடிச்சு ஜெபம் பண்றாங்க. और उनको अपना के प्रार्थना அப்ப की। அதுல ஒரு பெண்ணை பார்க்கும்போது கேரன்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறாரு, और एक बच्ची का नाम कैरन करके है, वो बच्ची से पूछते हैं, ஏமா அந்த உலகத்துல அவ்வளவு பண்ண காரியங்களா இருக்கு, அதை பார்க்கலையே, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி படைச்ச அப்படின்னு சொல்லி உனக்கு எப்பாவது மனசுல தோன்றலையா? और वो बच्ची को ये पासवान ऐसा पूछते हैं, ये दुनिया के अंदर आप इतने रंग बेरंग चीजें बनाए हैं, और उसे सुन- देखने के लिए आपने आँख क्यों नहीं दिया, आप ऐसे नहीं पूछे? அவர் சொல்ற அந்த பதில் வந்து அந்த ஊழியக்காரர் அசைத்து விட்டது. और वो बच्ची ने वो सेवक को जो वचन बोला, वो सेवक हिल गए। ஐயா, நான் இப்படி இருப்பதுதான் தேவனுடைய நாமம் மகிமை, இப்படி இருப்பதுக்கு தான் நான் படைக்கப்பட்டேன், இதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். उन्होंने बोला, पास्टर जी जैसी हूँ मैं ऐसी हूँ, अच्छी हूँ, इसलिए प्रभु की ये इच्छा है, इसीलिए प्रभु ने मुझे ऐसा बनाया है। இப்படி இருப்பதுதான் தேவனுடைய நாமம் மகிமைன்னு சொன்னா நான் அது முற்றிலுமா நான் ஒத்துழைக்கணும், அது விரோதமா நான் யோசிக்க கூடாது, பேச கூடாதுன்னு சொன்னாங்க. वो बच्ची ने बोला कि मैं ऐसा रहने से ही परमेश्वर की नाम की महिमा होती है, तो मैं ऐसा ही रहूंगी, ये मेरे को अच्छा है। ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. सेवक हिल गए। நான் இப்படி தாழ்மையா இப்படி பார்வை இல்லாம இருப்பது தேவனுடைய நாமம் மகிமைனா ரொம்ப சந்தோஷம், நான் அதுக்கு எதிர்த்து பேசவே கூடாது. अगर मैं नम्रता से हूँ और मुझे आंख नहीं दिखाई देती है, तो इसमें परमेश्वर की नाम की महिमा होती है, तो मैं दोबारा नहीं बोलूंगी। ரொம்ப வந்து வருத்தப்பட்டார். वो सेवक बहुत टूट गए। எனக்கு எல்லாமே இருக்கு, குடும்பம் இருக்கு, கண் பார்வை, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் இல்லாதவரைக்காக ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கேம்மா, நீ இருக்கிறதுலே சந்தோஷப்பட்டு இதுதான் ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்றியே, உன்னை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படியே கட்டி அணைத்து. और उसके बाद उन्होंने बोला, मेरे पास घर बार सब है, बच्चे लोग है, मेरे पास सब कुछ है, तो भी मैं परमेश्वर को कमी बोलते रहता हूँ, परंतु आपके पास
कुछ भी नहीं है तो भी आप परमेश्वर को आप ऐसा बोलते हो करके गले लगा के रोने लगे। முழுமையான கீழ்ப்படிதல் மரியாதை இருக்கிறது. पूरा का संपूर्ण आज्ञा और मरियम के पास था। உனக்கு பக்தி இருந்தா கீழ்ப்படிதல் இருக்கும். अगर आपके पास भक्ति हो तो आज्ञा भी होगा। உண்மையான பக்தி தான் கீழ்ப்படிதல் இருக்கும். आप सच्चा भक्ति हो तो आप आज्ञा मानोगे। பக்தி பேசத்தை தெரிந்தா உங்ககிட்ட கண்டிப்பா கீழ்ப்படிதல் இருக்க வாய்ப்பே இல்லை. और आप भक्ति का नाटक करते हो तो आपके अंदर आज्ञा मानने की शक्ति नहीं रहेगी। உன் வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமா இருக்கணுமா, இன்று போல் என்றுமே மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா, நீ ஆண்டவருக்காக முழுமையாய் கீழ்ப்படியும் போது பல காரியங்களை அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை நிரப்பிவிடும். अगर ये क्रिसमस आपको पूरा आशीर्वाद लेना है, बोलो अगर आप जो परमेश्वर के लिए पूरा का पूरा आज्ञा मानना। மரியாதை குறித்து நான் ரொம்ப பேசுவேன். मरियम के बारे में बहुत बोल सकता हूँ। பாஸ்டர் ரோமன் கத்தோலிக் ஐடா நீங்க யாரும் சொல்லிடுறாங்க. पास्टर रोमन कैथोलिक के मत बोल देना। இரண்டாவது வந்து யோசேப்புடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். दूसरा यूसुफ का आज्ञा मानना देखेंगे। யோசேப்பு பார்க்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. और यूसुफ देखो तो ये बात को सुनते हैं। நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயம் தீவிரமா பார்க்கும். और अच्छा कार्य के बदले बुरा कार्य तो जल्दी आ जाएगा। சொல்றாங்க யோசேப்பு நீ என்கேஜ்மென்ட் பண்ண பெண் வந்து கர்ப்பிணியா இருக்கறா. ये यूसुफ जो मंगनी किया है वो तेरी जो मंगनी लगी है वो बहन आकर देखो तो गर्भवती हो चुकी है। இந்த நாட்கள்ல தான் எல்லாம் வந்து குடும்பத்தோட போய் சண்டை போடுவாங்க. और आज का दिन होता था फैमिली के साथ फाइटिंग हो जाता பெண்ண है। மான மரியாதை எடுப்பாங்க. और वो स्त्री का इज्जत उतार देते கட்டி हैं। கட்டால வந்து போய்தாங்க வந்து வீர விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. और वो जाके तलवार दिखा के योद्धा का ஆனா बनाएंगे। யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்து परंतु यूसुफ एक धर्मी था। அவமானப்படுத்த மனமில்லை. उसको अपमान नहीं करना चाहा। வேண்டாம் நம்ம விட்டுறலாம். ठीक है छोड़ दे उसे। அப்படின்ற மனசு ஆயிடுச்சு. और उसको ऐसा मन हो நல்ல गया। படுத்து தூங்கிட்டு இருக்காரு. सो रहे थे தேவதூதன் சொப்பனத்துல வந்து பேசுறாரு. और स्वर्गदूत सपना में बात करते हैं। யோசேப்பே நீ மரியாதை தள்ளிவிட மனதா இருக்கிறா. ये யோசேप तू मरियम को क्यों धक्का मारता है? நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கனவு ரொம்ப முக்கியமானது. हमारे जीवन में हर एक सपना महत्व है। அப்போ வந்து சொல்றாரு நீ அவளை வந்து சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. और स्वर्गदूत यूं कहते हैं तू उसके साथ मतलब उसको अपना ले, उसकी चिंता मत कर। அவளுக்குள்ள உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால உண்டாயிருக்கிறது. और उसके अंदर जो बच्चा है वो आकर पवित्र आत्मा के द्वारा है। அதனால அவளை சேர்த்துக் கொள்ள நீ ஐயப்படாதே. और उसको अपनाने में मत हिचकिचा। சொப்பனத்துல தேவதூதன் பேசும் பொழுது जैसे सपना में स्वर्गदूत बात किए और आगे எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி இருக்க மாட்டாங்க. कोई भी पुरुष ऐसा नहीं நல்லா होगा। வாழ்கிற பெண்ணை கூட சந்தேகப்படுவாங்க. क्योंकि अच्छा जो बहन मतलब स्त्री होती है उसके ऊपर शंका करते हैं। ஆண்களை கேட்கிற பெண்கள் வந்து நமக்கு அடிமை இல்லையே. अब अगर मैं पुरुषों से कहता हूँ कि जो हमारी मतलब स्त्रियां हैं वो हमारी गुलाम नहीं है, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. उनको छुटकारा है। அவங்க ஃபேமிலி பார்ட்னர் தானே தவிர ஃபேமிலி அடிமை கிடையாது. वो फैमिली के पार्टनर से फैमिली के गुलाम नहीं है वो। யாருன்னா ஃபோன் பேசினா சந்தேகப்படுறது. और किसी से फोन में बात करे तो शक करता யாருன்னா है। கிறிஸ்மஸ் விஷ் பண்ணா और சந்தேகப்படுறது. किसी का क्रिसमस विश करते तो शक ஒரு करना। அந்நிய ஜனங்கள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சந்தேகம் வரக்கூடாது. और अन्य लोगों ऐसे शक कर सकते हैं परंतु परमेश्वर के बच्चे ऐसे शक नहीं करना चाहिए। மனசு சுத்தமானா போதும். मन साफ होना चाहिए। அதான் ஆண்டவர் விரும்புறார். वही प्रभु चाहते हैं। பெண்களுக்கு உரிமை இருக்குது. எல்லார்கிட்ட பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், நல்ல வந்து வாழ்த்துதலை சொல்லலாம். அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அவங்க மனசுல உன்னை கணவன் யோசித்து கட்டுப்பாடா இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு காரியம். देखो अगर उनको बोलने का हक है, बात करने का, विश करने का सारा हक है, खाली आपको पति करके आपको इज्जत देके आपके लिए दबके रहते हैं वो आपके लिए बहुत हो चुका है। நம்ம வந்து தாய் நாடுன்னு சொல்றோம், தாய்மொழின்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா தாய்மார்கள பெண்களை நம்ம சந்தேகப்படுறோம்னா பயங்கரமான அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். हम आके मातृभाषा कहते हैं, आपके माता कहते हैं, परंतु हम माता और बहनों को इज्जत नहीं देते, इन्हें शक करते हैं तो ये बहुत खराब हो गया। பெண்கள் பயப்படுறாங்க சில और காரியம். बहन लोग डरते हैं அவங்களோட திறமைகள் குன்றி போயிடுது. और उनका टैलेंट दब जाता है, வரங்கள் குன்றி போயிடுது. वरदान दब जाता है ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அப்படியே குன்றி और போயிடுது. परमेश्वर जो दर्शन देते हैं ऐसे दब जाता है। தேவன் மரியாளுக்கு கொடுத்த அந்த வந்துட்டு காரியத்தை நிறைவேற்றும்படி யோசேப்பு சுதந்திரத்தை கொடுக்கிறார். और परमेश्वर मरियम को जो काम दिया है वो मरियम पूरा करने के लिए योसेफ उसको हक देता है। எந்த ஆண்களை எந்த பெண்களை அடிமைப்படுத்த கூடாது. कोई भी पुरुष कोई भी स्त्री को गुलाम नहीं बनाना है, அவங்க நமக்கு சமமானவர்கள் தான். क्योंकि वो हमारे दुल्हा है। எல்லா வட்டியிலும் அவங்க
ஃப்ரீடம் கொடுக்கணும். सब में उनको छूट छाट देना அவங்களுடைய है வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம். और उनका जीवन खुशी से बिताना है। தேவனும் அப்படிதான் விரும்புறார். परमेश्वर ये चाहते हैं। அடிமைப்படுத்தும் பொழுது தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் आप கடந்து उनको வருகிறது. गुलाम करवा दे तो परिवार के अंदर झगड़ा। இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப் என்ன செய்யலாம்? தேவனுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து அவன் உடனே போய் அவளை சேர்த்துக் கொள்கிறான். देखो ऐसी परिस्थिति के अंदर यूसुफ देखो तो परमेश्वर की आज्ञा मान के ऐसे ही करके उनको अपनाता है எல்லாரும் வந்து அவமானப்படுத்துறதுக்குள்ள இவன் போய் கூட சேர்த்துறான். और सब लोग अपमान करने से पहले वो अपना लेता है சேர்த்து அவளுக்கு உதவி செய்கிறான். और मदद करता है। இயேசுவான பிறக்கிறவருக்கு தன் மனைவியாக மரியாதை அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और यीशु मसीह का जन्म होने तक अकबर अपनी पत्नी से वो यूसुफ दूर रहा। இப்படி மனைவிகள் மேல யார் என்ன சொன்னாலும் கேட்காம எப்பவுமே சேர்த்து கொண்டு அன்பு கூறுகிற கணவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். ऐसे ही अपनी पत्नी के विरुद्ध जो भी कुछ कह जाए परंतु अपने पत्नी को ना छोड़े और पत्नी को साथ में रखे, ऐसे पति को परमेश्वर पसंद करते ஒரே हैं। ஒரு சொப்பனத்திலே அவனுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் இருந்தது. ஏன் என்றால் அவன் நீதிமானாய் இருந்தான். और एक ही सपना के अंदर देखो उसने पूरा का पूरा आज्ञा माना, उसका मतलब वो धर्मी था। நீதிமானுக்கு ஒரு முறை சொன்னா போதும், அவன் அப்படியே கீழ்ப்படிவான். धर्मी को एक बार बोल देंगे वो वैसे ही मानेगा। நீதிமானுக்கு நீ 1000 பிரசங்கம் பண்ணாலும் மனம் திரும்பவே மாட்டான். और अधर्मी को देखो तुम 1000 प्रचार कर दो वो नहीं सुधरेगा। நீதிமானுக்கு ஒரு சின்ன ஆலோசனையே போதும். और धर्मी को एक छोटा सलाह बहुत है நீங்க அநீதிமானா இல்லையான்னு சொல்லி நீங்க தீர்மானம் और பண்ணிக்கோங்க. आप ही फैसला कर लेना आप धर्मी हो या अधर्मी हो। ஆனா யோசேப்பு நீதிமானாய் परंतु यूसुफ धर्मी அந்த சொப்பனத்துக்கு கேட்ட மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்து தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவளுக்கு அவமானம் வராதபடி காத்துக் கொண்டான். उस सपना को सुनते ही उसने अपनी पत्नी की मतलब इज्जत ना उतारे परंतु उनको अपना लिया। மூன்றாவது கீழ்ப்படிதல். तीसरा देखो வானசாஸ்திரிகள் और ज्योतिष யோசேப்பு குறித்து வந்து வசனம் சொல்ற மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19 லிருந்து 25 வரைக்கும் யோசேப்பு குறித்து சொல்லுகிறது. और मत्ती 1:19 से लेकर 27 तक अगर है मत्ती 1:19 से 25 तक। மூன்றாவது வானசாஸ்திரிகள் அவருடைய கீழ்ப்படிதல். तीसरा ज्योतिष हो उनका आज्ञा मानना। மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10 10 11 சொல்லப்படுகிறது. मत्ती 2 अध्याय वचन 10 और 11। அவங்க பார்க்கும்போது வந்து ராஜா பிறந்துக்கிறான்னு சொல்லி வானத்தின் நட்சத்திரங்கள் வானத்தில் நடந்த அதன் மாறுதலை கண்டுபிடித்து அவங்க நேரா ஏரோது அரண்மனைக்கு போகிறாங்க. और उन्होंने आकाश में तारा दिखाई दिया, वो तारे को देखकर ऐसे हेरोद के राजमहल में पहुंच गए। அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவர் ராஜாவே கலக்கமாயிட்டார். और उधर राजा चिंता हो गया। அதான் போன வாரம் நம்ம தியானிச்சோம். ये पिछले हफ्ते हमने देखा। அப்ப ராஜா சொல்றா நீங்க போய் பாருங்க. राजा ने बोला आप जाके देखो, திட்டமா விசாரிங்க. आप उसको पूछो நீங்க திட்டமாய் அறிந்தப்பட்ட பேர் என்கிட்ட சொல்லுங்க. நானும் வந்து பிள்ளை தொழுது கொள்ளணும். और आप उसको जानने के बाद मेरे पास आके बोलना, मैं भी आके उसको दर्शन करूंगा। அவங்க போய் பார்க்கறாங்க வந்து நட்சத்திரம் அவங்களுக்கு முன்பதாக போகிறது. तारा उनके आगे जाते हैं, वो देखते हैं இயேசு அந்த குழந்தையா இருந்து அந்த இடத்துல போய் நிக்குது. और यीशु मसीह जो बालक बन के थे उधर वो तारा रुकता है போய் பார்க்கும்போது இயேசுவான்னு பார்க்கறாங்க. और यीशु मसीह को देखते हैं ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நட்சத்திரம் அப்படியே வழி காட்டுச்சு. और बहुत खुश हो गए, तारा ने उनको जगह दिखाया। அப்ப அவங்க எப்படி மூன்று வானசாஸ்திரிகள் சொன்னா மூன்று விதமான வெகுமானங்களை வைக்கிறாங்க. और वो कैसे ज्योतिष थे 3 प्रकार के भेंट रखते हैं। மூன்று பேர் சொல்லி வேதத்துல சொல்லப்படல. 3 करके नहीं बोला गया है। மூணு gift யாரா gift வச்சிருக்கீங்க? ஒருத்தர் ஒரு gift தான் வச்சிருப்பீங்க. और अगर जो भी गिफ्ट रखे एक इंसान एक गिफ्ट रखता அந்த है மாதிரி மூணு பேர் மூணு gift और வைக்கிறாங்க. 3 लोग 3 गिफ्ट रखे हैं। அத வச்சு மூணு பேர் சொல்லி நாங்க பிரசங்கம் பண்றோம். और इसीलिए 3 लोग एक करके हम प्रचार करते அப்ப हैं। இயேசுவான தொழுது கொண்டு வெகுமானங்களை கொடுத்து திரும்பி போறாங்க. और यीशु मसीह को अगर दंडवत करके फिर से जाते हैं தேவதூதரால எச்சரிக்கப்படுகிறாங்க. और स्वर्गदूत उन्हें सावधानी करते நீங்க हैं, மீண்டுமா ஏரோது இடத்துல போகாதீங்க. फिर से हेरोद के पास मत जाना, அவங்க வீட்டுக்கு आप போங்க. घर चले जाओ। நேரா அரண்மனைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா கம்மி தான் 50 வந்து மைல் தூரம் தான் இருந்துச்சு. और राजमहल में जाना तो 50 मील दूर था ஆனா அவங்க சுத்திட்டு போகும்போது 250 மைல் தூரம் போகணும். और वो घूम के जाना है तो 250 मील दूर जाना पड़ेगा। கரடுமுரடான பாதை. और रास्ता भी बिगड़ा। அப்ப பாக்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவங்க போகும்போது கரடுமுரடா இருந்துச்சு. ஆனாலும் அவங்க கீழ்ப்படிதலை நிறைவேற்றினாங்க. और देखो परमेश्वर की आज्ञा माने, रास्ता आकर टेढ़ा मेढ़ा था तो भी परमेश्वर की पूरी आज्ञा माने। தேவதூதர் எச்சரித்தாங்க, நீங்க போகாதீங்க, எருசலேம் போகாதீங்க, அந்த இடத்துல ஏரோது கிட்ட போகாதீங்க சொல்லி எச்சரித்தனா அவங்க வேற வழியில போயிடுறாங்க. और स्वर्गदूत उनको आकर सलाह देते हैं कि आप हेरोद उनको पास मत जाना, तो इसे ही उन्होंने आज्ञा मानी और ऐसे चले गए அவங்க சுற்று வளைத்து கொண்டு போகிறாங்க. और इसे घुमा के चले சில गए। நேரங்கள்ல தெய்வ சித்தத்தை
நம்ம செய்யும்போது சுத்தி வளைச்சு போக வேண்டியதா இருக்கும். और कभी कभी हम परमेश्वर की इच्छा पूरी करना है तो हमको घूम फिर के जाना पड़ेगा। சில பேர் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல முன்னேறணும்னு விரும்புவாங்க. और कुछ लोग शॉर्टकट में बढ़ने का चाहेंगे। ஆண்டவருடைய ஷார்ட்கட்டே கிடையாது. परमेश्वर के पास कोई शॉर्टकट ஆண்டவர் नहीं है। அவருடைய வழி வச்சிருப்பார். அந்த வழியில தான் நம்ம போய் சுதந்திரித்துக் और கொள்ளணும். परमेश्वर ने एक मार्ग रखा होगा, वो मार्ग में हमें जाना है, उसमें आशीर्वाद पाना है। இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள்ல சுதந்திரிக்க வேண்டிய கானானை 40 வருஷத்துல சுதந்திரித்தாங்க. और इजरायली लोग 40 दिन में जो कानान में पहुंचना है वो 40 साल लगने के बाद पहुंचे थे। நாம பிரயாணப்படவோ ஒரு வீடு வாங்கவோ ஒரு காரியங்களை செய்ய தாமதமானாலும் சரி தேவ சித்தம் நிறைவேறும்படி நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம சுற்றி வளைத்துக் கொண்டாலும் போதும் அந்த தேவ சித்தம் நிறைவேறும்படி காத்து கொண்டிருக்க வேண்டும். हमारी शादी हो, बच्चा हो, यानी जो हमारा घर बार कुछ भी हो, अगर हमको चाहिए तो परमेश्वर की इच्छा कब है तब तक हमको इंतजार करके फिर वो पाप करना है। சில பேர் டீ வேணும்னா டக்குன்னு வந்துடணும். चाय तो तुरंत आ जाना है, அதுக்கு ஸ்டவ் பத்த வைக்கணும், स्टोव जलाना है, தண்ணி ஊத்தணும், பால் ஊத்தணும், और दूध डालना है, அதுல வந்து சீனி போடணும், பிறகு டீ தூள் போடணும், பால் ஊத்தணும், எல்லாம் ஊத்தி அது நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்ச பிறகு தான் அதை இறக்கி வடிகட்டி கொடுத்தா தான் டீ நல்லா டேஸ்டா இருக்கும். और चायपत्ती चीनी और वो सब डाल के उसको उबालने के बाद छान के दे तो चाय अच्छा रहेगा। அவசரப்படுறாங்க வெச்சு கொடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? குடிக்க முடியாது. और उतावल करके पकड़ लो दे देगी तो कैसा रहेगा? ஒவ்வொரு காரியத்துக்கும் டைம் எடுக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும் டைம் எடுக்கும். और हर एक काम में टाइम लगता है। அப்ப தேவனிடத்துல நம்ம ஒன்றை கேட்டோம்னா ஒரு நாளும் காலம் நேரங்களோ எல்லாம் திட்டமிடுகிறார். அந்த நாளிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு சேரும். अगर परमेश्वर के पास हम कुछ मांगते हैं तो परमेश्वर एक टाइम लेते हैं, वो समय आता है तब वो आशीर्वाद हमारे पास आता है। இந்த வானசாஸ்திரம் மிகவும் படித்த மேதாவிகள், और ये ज्योतिष लोग पढ़े लिखे इंसान, சகல கிரகங்களை சகல காரியங்களை அறிந்தவர்கள், और सारे के अंतरिक्ष के ग्रह को जानते थे, அவங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. और उनको कोई सलाह देने की भी जरूरत नहीं அவ்வளவு थी। படித்த பட்டதாரிகள் மேதாவிகள் எல்லா காலங்களில் நேரிலும் அறிந்த ஜோசியர்களை விட அதிகமானவர்கள் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து தேவன் சொன்னது போலவே எருசலேம் போகாம சுற்றி வளைத்துக் கொண்டு போக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். और उतने खोजबीन करने वाले थे, ऐसा है कि बहुत पढ़े लिखे इंसान थे, बहुत पंडित से भी ऊंचे थे, तो भी वो देखो आज्ञा मानते हैं। अनेक முறை நம்முடைய அனுபவம் நம்ம வழி நம்ம தவறான வழி நடத்தி और हमें देखो हर वक्त कभी कभी हमारा अनुभव भी हमको गलत में चला जाता है, படிப்பு கூட நம்ம தவறா வழி और हमारा पढ़ाई भी गलत कर देता है। தேவனுடைய வழி நடந்தது ஒருபோதும் தவறா இருக்காது. और हमारे परमेश्वर का जो चलाव है वो कभी गलत नहीं हो सकता। வானசாஸ்திரம் கீழ்ப்படினா அப்படினா யோசித்து பாருங்க, நம்ம ஏமாத்துறோம். ஆண்டவருக்கு கண்மூடித்தனமா அப்படியே அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே நாம கீழ்ப்படினோம். और देखो तो अंतरिक्ष के ज्योतिष लोग भी आकर वो अगर आज्ञा माने तो हम सोचो कैसा मानना चाहिए। பிறகு நம்ம பார்க்கும்போது சிமியோன், और दूसरा देखो उसके बाद सिमियोन பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு ஆசாரியன். और सिमियोन देखो तो एक बूढ़ा आकर एक याजक थे। அவரை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 25 ல இருந்து 35 வரைக்கும் சொல்லப்படுகிறது. और उनके बारे में लूका 2:25-35 में बोला गया है। அவன் என்ன செய்தான்? மிகவும் வயதானவன். वो बहुत बूढ़ा था वो। அவன் மரிக்கிற நேரத்துல கூட ஆண்டவர் இன்னும் மரணத்தை உனக்கு கட்டளையிட மாட்டேன். और वो मरने समय भी आ गया तो भी प्रभु ने उसको मौत नहीं दी। ஆண்டவர் சொல்றார், மேசாயாவை நீ பார்க்கிற வரைக்கும் மரிக்க மாட்டே. और प्रभु ने ऐसा बोला, मसीहा को तू देखने तक नहीं मरेगा। வயசாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும். अगर उम्र हो गया तो बहुत तकलीफ होगा सब काम में। வீட்டுல உட்கார்ந்திருக்கிறாரு, घर में बैठे हैं பரிசுத்த ஆவியானவர் ஏவுறார், और पवित्र आत्मा बोल रहे हैं, இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போ, आप जाओ चर्च में जाओ, இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போ. परमेश्वर के भवन में जाओ। நமக்கு கூட சில நேரத்துல நம்ம வீடுகள் நம்ம வேலைகளை செய்யணும் போது ஆண்டு சொல்றா போ ஆலயத்துக்கு போ. और हम भी कभी-कभी हम काम पे बिजी रहते हैं, परंतु ऐसा मन में आते पवित्र आत्मा कहते हैं चर्च जा, चर्च जा। மூத்த ஊழியக்காரர், वो बहुत बड़े सेवक थे, ரொம்ப வயசான நடக்க பிரயாணப்பட கஷ்டமா वो இருக்கும். बहुत उम्र होते चलने फिरने में तकलीफ है। அவர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார். वो पवित्र आत्मा से भरे गए ஏவப்பட்ட உடனே என்ன செய்யற? ஓடோடி தேவனுடைய ஆலயத்துக்கு और வர. तुरंत वो चर्च यानी परमेश्वर के भवन में आते हैं। அந்த குடத்தை தூக்கிட்டு மரியாளும் யோசேப் என்ன செய்யறா வருகிறார். और वो बच्चे को लेके मरियम और यूसुफ वो भवन यानी परमेश्वर के भवन में அந்த आते हैं। குடத்தை சிமியோன் வாங்கிக்கிறார். और बच्चे को सिमियोन அந்த उठाते हैं பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், और पवित्र आत्मा बोलते இவர் हैं, தான் மெசியா, यही இவரை मसीहा है। காணும் வரைக்கும் நீ மரிப்பதில் சொன்னது இந்த குடத்தை குறித்து தான். और ये इनको देखने तक आप मरोगे नहीं, इनके बारे में मैंने आपको बोला था। ரொம்ப சந்தோஷமாயிரு, खुश हो गए। பாருங்க நம்ம
நம்ம ரொம்ப வயசாயிட்டதா சின்ன பிள்ளைங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். अगर हमको उम्र हो जाए तो छोटे बच्चे की नहीं सुनते। ஏய் என் அனுபவ வயசு கூட உனக்கு இல்லடா, நீ அமைதியா உட்கார்றா. ए मेरा अनुभव का उम्र भी नहीं है, तेरा चल। ஆனால் கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது आज्ञा आता है तो தேவன் எதை சொன்னாலும் நம்ம வயசு நம்மள தட்டக்கூடாது, நம்ம படிப்பு நம்மள தட்டக்கூடாது, நம்ம அனுபவம் தட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையில் எப்படியோ நம்ம அவருக்கு கீழ்ப்படியும்படி நம்ம முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். अगर परमेश्वर कहते हैं तो हमारा पढ़ाई, हमारा उम्र, हमारा अनुभव कोई उसका रुकावट करना नहीं होना चाहिए, परंतु हम पूर्ण के पूर्ण आप परमेश्वर की आज्ञा माननी चाहिए। முழுமையான கீழ்ப்படிதல். वो संपूर्ण आज्ञा मानना है। வயதானவரை சாஸ்தாங்க விழுந்து கீழ்ப்படிகிறார். और वो उतना उम्र होने के बाद वो साष्टांग गिर के धन्यवाद करते हैं। ஏன் கீழ்ப்படிறாங்க? क्यों मानते हैं? அந்த கீழ்ப்படிதல தான் மேற்படியே இருக்கான். और वो आज्ञा मानना ही एक स्टेप आगे बढ़ना है। கீழ்ப்படிவு தான் ஒரு படி இருக்கும். और देखो आप आज्ञा मानते तो एक जगह है, படியில நம்ம ஏறிட்டோம். उस पड़ाव में चढ़ चुके हैं நம்ம உயர்வு அடுத்த லெவல்ல நம்ம போயிட்டோம். और हम नेक्स्ट पड़ाव में जाते ही அம்மா जाएंगे। சொல்றது கீழ்ப்படினோம். पिता बोले तो அம்மா मानना है, சொல்றது கீழ்ப்படினோம். माता बोले तो मानना है, அண்ணன் சொல்றது पति கீழ்ப்படினோம். बोले तो मानना है, வந்து சர்ச்சுக்கு வந்தா ஊழியக்காரர் சொல்றது चर्च में आए கீழ்ப்படினோம். तो पास्टर जी बोले वो मानना है। அப்போ ஆவியானவர்ல ஒரு இடத்துல நடத்தி நம்மள ஷேப் பண்ணிட்டு और இருப்பார். उधर आत्मा देखो तो हमको एक एक जगह में वो चलाएंगे அப்ப நம்ம அங்கெல்லாம் போகும்போது தான் நம்ம ஷேப் ஆகும். और ऐसे जाते वक्त हम बनेंगे। யாருமே நான் கீழ்ப்படியில சொன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாது. और मैं नहीं आज्ञा मानूंगा तो हम आशीर्वाद जीवन में नहीं पाएंगे। அதனால நமக்கு கீழ்ப்படிதல் இருக்குமான அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா விதத்துல நம்ம கீழ்ப்படியும்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். अगर हम आज्ञा मानना शुरू कर दे तो ये क्रिसमस के टाइम पे सारी आशीर्वाद शुरुआत हो जाएगी, इसीलिए हम आज्ञा मानेंगे। இரண்டாவது பார்க்கும்போது தாழ்மை. दूसरा नम्रता। தாழ்மை அவ்வளவு ஒரு ஹம்பிள்னஸ், அவ்வளவு வந்து ஒரு தாழ்மை இந்த மானசாஸ்திரத்துக்குள்ள காணப்பட்டது. देखो वो ज्योतिषों के अंदर जो आकाश के ज्योतिष लोग थे उनके अंदर इतनी बड़ी नम्रता थी। அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் அந்த குழந்தை முன்னால வெகுமானத்தை வைத்து சாஷ்டாங்கமா விழுந்து அந்த குழந்தை வணங்கினார்கள். और वो इतने बड़े लोग थे, पढ़े लिखे इतने बड़े लोग थे, तो भी वो बच्चों के सामने बैठे रखते, उनके सामने वो सीधे दंडवत किए। இந்துக்கள்ல பார்க்கும்போது திருமணம் வாங்கி வந்தா மாமனார் மாமியார் காலில் விழுவோம். और हिंदू में देखो तो अगर शादी विदा होती है तो आपके सास ससुर के पैरों में गिरते हैं। நான் ரட்சிக்கப்பட்ட அவன் கால்ல எல்லாம் விழ மாட்டேன். मैं उद्धार पाया, मैं पैर में नहीं गिरूंगा। அப்படி விழுறது வந்து பாவம் கிடையாது, விக்கிராராதனை கிடையாது, அது ஒரு தாழ்மையை குறிக்குது. और अगर हम ऐसे गिरते हैं तो अगर उसको ऐसा कह सकते हैं कि वो मूर्ति पूजा नहीं है, परंतु वो नम्रता है, அவங்கள ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணு. एक रिस्पेक्ट देते நிறைய हैं। பேர் வில்லேஜ்ல எல்லாம் போனா பெண்கள் செருப்பை விட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. और हम गांव में चाहते हैं तो बहन लोग क्या करेंगे, चप्पल उतारेंगे और नमस्ते बोलते நிறைய हैं। பேர் முக்காடிட்டு சொல்வாங்க. और बहुत सारे लोग घूंघट लेते பெரியவங்க हैं வந்து எழுந்து நிப்பாங்க. और उठ से खड़े रहते நம்ம हैं। சர்ச்சில் உள்ள ஒரு சிலர் வந்து நம்மளுடைய வந்து சேர்ல உட்காரவே மாட்டாங்க. और हमारे चर्च में भी कुछ लोग अगर हमारे सामने चेयर में नहीं बैठते, நான் கொஞ்சம் மாடர்னா மாத்தலன்னா யாரும் சேர்ல உட்கார்றது இல்ல. और कोई मॉडर्न बनाना चाहते तो भी नहीं बैठते, அவங்க கீழ தான் உட்காருவாங்க. नीचे बैठते। அது வந்து ஒரு தாழ்மை. एक नम्रता। இப்படி பெரியோருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தணும், தேவனுக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தணும், தேவ சபையில தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. और बड़े लोग के सामने हमको नम्र रहना है, परमेश्वर के सामने हमको नम्र रहना है। ऐसे देखो तो हम बड़े छोटे मतलब हम परमेश्वर के सामने नम्र रहते हैं तो अगर वो हमारी आज्ञा मानते ஏன் हैं। நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம், முழங்கால் படிட்டு ஆராதிக்கிறோம்? क्यों हम घुटने में आके प्रार्थना करते हैं और घुटने में हम आराधना करते हैं? தேவனுக்கு முன்பதாக, தேவதூதருக்கு முன்பதாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பதாக நம்முடைய தாழ்மையை வெளிப்பாடாய் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். और परमेश्वर के सामने और स्वर्गदूत हमें देखते हैं, उनके सामने हमारी नम्रता को हम बताते हैं। மானசாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை வணங்கினார்கள். और ज्योतिष लोग को देखो तो साष्टांग से वो आके दंडवत किए। அதனால இந்த மானசாஸ்திரிகளை பத்தி 16 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். और मैंने वो ज्योतिषों के बारे में 16 पॉइंट्स लिख के रखा है। அவ்வளவு குட் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. और उतना गुड क्वालिटीज उनके अंदर था। இப்படி பார்க்கும்போது மானசாஸ்திரிகள் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார்கள். और ऐसे शास्त्री लोगों ने अपनी नम्रता बताई। இரண்டாவது மரியா தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார். दूसरा मरियम ने अपनी नम्रता बताई। நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லிவிட்டு கொள்கிறார். देखो मैं परमेश्वर की दासी हूँ। இயேசுவானவர் பார்க்கும்போது ஒரு ஏழ்மையின் கோலமாய் और हमारे मसीह यीशु वहाँ देखो तो एक गरीब के स्वरूप में है। இரண்டாம் அதிகாரத்தில் அதான் சொல்லப்பட்டது. फिलिप्पिस दूसरे अध्याय में यूं बोले அவர் हैं, ராஜா வீட்டில் பிறக்கிறார். एक राजा के घर में जन्म नहीं, एक मंत्री के घर में नहीं அவர் जन्म लिया। பிதாவுக்கு சமமானவர் தான். वो पिता के तुलाई थे वो, அவர் நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறது. और वो नित्य पिता ही है। சமாதான பிரபு என்று उनका சொல்லப்படுகிறது. नाम समाधान प्रभु है। அந்த அவ்வளவு
பெரிய ஒரு பூமியில பிறக்கும்போது ஏழ்மையின் கோலமாய் அவர் பிறந்தாரே, எங்க பிறந்தான்னு கூட சொல்லப்படல. அந்த இடத்துல அவர் படுத்து வந்து பிறந்த பிறகு அந்த மாட்டு தொழுத்துல கொண்டு போய் புல்லெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த புல்லு மேல மெத்து மெத்து கொண்டு போய் கிடத்துறான். और उतने बड़े थे तो भी वो देखो तो कहाँ जन्म हुए तक भी हमको नहीं पता, परंतु जन्म होने के बाद गाय के तबेले में घास के ऊपर उनको लिटाया, यही हमें पता அந்த है। குழந்தை 8வது நாள்ல பார்க்கும்போது தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. और 8वां दिन परमेश्वर के भवन ले जाते। ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மீட்டுக் கொள்ளும்படி ஒரு கிடாவையோ ஒரு கன்றுக்குட்டியோ பலி செலுத்துவான். और वो एक लड़का जन्म होता है तो मतलब पहला पुत्र जन्म होता है तो उस बच्चे को लेने के लिए आके बलि चढ़ाते हैं, बकरे का ऐसा कुछ बलि முதல் चढ़ाते பிறந்த हैं। குழந்தை ஆண்டவருக்கு சொந்தமானது. क्योंकि पहला जो बच्चा है वो परमेश्वर का होता है। நீ அந்த ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லனா ஒரு ஆட்டுக்குட்டினால ஒரு கன்றுக்குட்டினால நீ அந்த குழந்தையை மீட்டுக் கொள்ளலாம். अगर आप वो बच्चे को प्रभु को नहीं देना चाहते हो तो एक भेड़ मतलब बलि चढ़ा के आप वो बच्चे को ले सकते हो। பலியை செலுத்த ஆண்டவரே இந்த குழந்தையை எங்களுக்காக வைத்துக் கொள்றோம். और वो बलि चढ़ा के प्रभु ये हमारे लिए रखते हैं, அப்படி எடுத்துக்கலாம். ऐसे रख सकते हैं। அப்போ இயேசுவானுடைய தகப்பனாகிய இந்த யோசேப்பும் மரியாளும் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கன்றுக்குட்டியோ பலி கொடுக்க முடியாத அளவுக்கு ஏழ்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. और यीशु मसीह के जो पिताजी और यूसुफ और मरियम एक बलि चढ़ाने के लिए एक मेमने को भी चढ़ा नहीं सकते थे, उतने गरीब थे। ஆண்டு சொல்றா உங்களால ஆட்டுக்குட்டியை மாட்டுக்குட்டியை நீங்க கொண்டு கன்றுக்குட்டியை கொடுக்க முடியலனா அட்லீஸ்ட் ஒரு புறா வாங்கிலோ புறா குஞ்சி ஆகிலோ நீங்க ஆண்டுக்கு பலி செலுத்தும் குழந்தை மீட்டுக் கொள்ளலாம். और अगर भेड़ बकरी आप नहीं चढ़ा सकते तो कबूतर के चूजे को आप चढ़ा सकते हो, क्योंकि प्रभु बोलते हैं, ऐसा बोलते हैं। அப்ப இயேசுவானுடைய தகப்பன தாய் ரொம்ப ஏழ்மையானங்க, அந்த புறா குஞ்சை எல்லாம் பலி செலுத்தி இயேசுவானவரை மீட்டுக் கொள்றாங்க. और यीशु मसीह के माता पिता इतने गरीब थे, वो आके कबूतर के चूजे को बलि चढ़ा के निकालते हैं, ஏழ்மையின் கோலமா இருந்துச்சு. उतना गरीबी। அப்படிதான் செலக்ட் பண்ணார் பிதாவான, ரொம்ப ஏழ்மையா தாழ்மையா தான் தன் குமாரனை பூமிக்கு और அனுப்பினார். पिता परमेश्वर ने इतना गरीबी और नम्र में जहाँ था उधर सेलेक्ट किया। நம்முடைய வாழ்க்கையில கூட தாழ்மை இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம தாழ்மைப்பட வேண்டும். யாரெல்லாம் வேதத்துல தாழ்மைப்படுகிறார்களோ அவங்க மேல அதிகமான கிருபை இருந்தது. और इसी प्रकार हमको नम्रता से रहना है। बाइबल के अंदर जो नम्र है, जो नम्रता से रहता है, उनको परमेश्वर का कृपा बहुत है। அதனால இயேசுவானவரை போல நமக்கு ஒரு தாழ்மை வேணும். और मसीह यीशु आके जैसे हमको नम्र होना அவர் चाहिए। தன்னை பெரிய ஒரு குருவா நினைக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்கள் அவர் பெரிய ஒரு குருவா நினைக்கிறார். और वो जब जी रहे थे अपने आप को बड़ा गुरु नहीं बोले वो, யார் போட்டாலும் வீட்டுக்கு போயிடுவார். और कोई भी बोला उनके घर चले जाएंगे। பாவிங்க அவங்க அசுத்தமானவங்க யோசிக்கவே மாட்டாங்க. और ये पापी है अशुद्ध है करके नहीं सोचते थे, யாரோட போய் உட்கார்ந்து பேசிட்டு सबके साथ बात करते थे। வார்த்தையில ஒரு தாழ்மை, वचन में नम्रता, நடக்கையில ஒரு தாழ்மை, चाल में एक नम्रता, எல்லாவற்றிலும் அந்த தாழ்மையின் ரூபமா இயேசுவானவரை பார்க்கலாம். और सभी कार्य में मेरे प्रभु का आप नम्र देख सकते हो। அவருடைய பார்வையில கூட ஒரு தாழ்மை இருக்கு. एक नजर में एक नम्रता, வார்த்தையில கூட தாழ்மை. एक वचन में नम्रता। சில பேர் கண் பார்வையில தன்னுடைய பெருமையை தன் குடும்பத்தின் பெருமையை எல்லாம் காட்டுவாங்க. और कुछ लोग आंखों के नजरों में ही देखेंगे, आंखों से हम घमंड दिखा நான் देंगे। சைக்காலஜி படிச்சிருக்கிறேன். கண் பார்வையில இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவோம். और हम साइकोलॉजी पढ़ चुके हैं, और आंखों की दृष्टि में जो देखते हैं हम पहचानते சில हैं। பேர் சொல்ல மாட்டாங்க உங்களோட எத்தனையோ பிரசங்க பாட்டு பாஸ்டர் அப்படின்னுவாங்க கட்லியே. कुछ लोग बोलेंगे नहीं, वरन तो आपसे बोलेगा पास्टर जी आपसे बड़े प्रचार सुन चुके हैं। ஆமா நீங்க படிச்சது வேற சப்ஜெக்ட், நான் படிச்சது வேற சப்ஜெக்ட், எனக்கே ஆலோசனையா இருப்பாங்க கட்லியே. और आप पढ़े अलग हो, मैं अलग हूँ, मेरे को सलाह देते हो। ஏன் அந்த படிப்பெல்லாம் படிச்சது சில நேரத்துல எனக்கு கவலையாவே और फिर मेरे को सोच में आता है कि मैं ये पढ़ा है। பேசுவேன். நான் கட்ல பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் கேட்கும். और बोलना नहीं, आपने देख से ही पता चल जाता है। இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், கண் பார்க்கும். और हृदय के मन की गहराई से देखो तो आंख देखता है, वो मुंह बोलता है। கண்ணிலே தன்னுடைய பெருமையை காண்பிப்பான். आंख में घमंड दिखता है। அதெல்லாம் யார் தெரியுமா? मैं कौन पता है? பயங்கரமான भाई का। அந்த மாதிரி கண்களின் பார்வையிலோட பெருமை இருக்கக்கூடாது. இயேசுவானுடைய கண்கள் பார்க்கும்போது புறா கண்களை போல கலங்கமற்றதாய் தாழ்மையுள்ளதாக லகுவாய் இருந்ததா. देखो हमारे आंखों के अंदर में घमंड नहीं होना चाहिए। हमारे प्रभु यीशु मसीह की देखो तो उनके आंख एक कबूतर के जैसे एक नम्र भावना, एकदम शुद्ध ऐसा था। கண்கள் நல்லா பேசும், அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். आंख बहुत बड़ी सब्जेक्ट है। இயேசுவோட கண்களை பார்க்கும்போது அப்படியே அன்பு வெளிப்படும். और मसीह यीशु का जो आंख देखेगी तो प्रेम दिखाई देगा தாழ்வு வெளிப்படும். और नम्र दिखाई யார் देगा। வேணாலும் இயேசுவான் கிட்ட வரதுக்கு அவருடைய கண் ரொம்ப வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப தாழ்மையா இருக்கும், புறா கண்களை போல இருந்தது. और देखो वहाँ प्रभु यीशु मसीह के पास कोई भी आ जाएंगे, ऐसा देखो उनका आंख
एक कारण था। சில பேர் பார்த்தா திருட்டு முடி முழிவாங்க. और कुछ लोग चोर जैसे என்ன देखेंगे, பண்ணிட்டா இப்படி முழிக்கிறானே இருப்பான். अरे यार क्या कर दिया, ये क्या ऐसा सोचता அப்படியே है। சைடுல பார்ப்பான். और कुछ लोग साइड से அப்படியே देखेंगे, பேசிட்டு இருப்பாங்க சைடுல பார்ப்பாங்க. बात करते रहिए साइड में ஏன்னா देखेंगे, ஆளுகளை வச்சுட்டாங்க அடிக்கிறதுக்கு. अरे किसी को रख दिया मारने के அப்போ लिए, வந்து பயங்கரமா கண்ணு அப்படியே குமா குமாச்சு வரும். आँख घूम घूम के आएगा। சில பேர் சும்மாவே பயப்படுவாங்க. कुछ लोग ऐसे डर जाएंगे, திருட்டு முடி முழிக்குவாங்க. चोर के जैसे देखेंगे, அதுலயே வந்து போற போலீஸ்ல வந்து பிடிச்சு போயிடும். और जो पुलिस जाकर उसको आके पकड़ लेगा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை பார்க்க பார்க்க கண்களிலே தெளிவு உண்டாகும். और परमेश्वर के बच्चे बाइबल को देखेंगे, हमारे आंख साफ होते நீங்க जाएंगे। எதையுமே சொல்ல வேண்டாம். உங்க கண்களை பார்த்தாவே வந்துட்டு எல்லாமே பேசிடுவோம். आप कुछ नहीं बोलना, बाइबल आपका आंख देख के सब पता चल இவங்க जाएगा। போய் தான் பேசுறான் 100% தெரியும். और झूठ ही बोल रहे करके पता चल जाएगा, ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி அவங்க ப்ளஸ் பண்ணி परंतु उनके लिए प्रार्थना करके प्लस करके भेजेंगे। பக்கா போய் பேசுறான் நல்லாவே தெரியும். और झूठ बोल रहे मेरे को पता है। ஆனா தேவனுடைய ஊழியக்காரங்க அதுக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்காம அனுப்பக்கூடாது. और परमेश्वर के सेवक उसके लिए आशीर्वाद करें। இயேசுவோட கண்களின் பார்வையில ஒரு தாழ்மை இருந்தது. और यीशु मसीह की आंखों में, नजरों के अंदर एक नम्रता। அவங்களோட ஆண்டவருடைய ஜெபம் ஆண்டவருடைய கண் பார்வையில ஒரு தாழ்மையை தாங்கப்பா. हम भी ऐसा प्रार्थना करना है, प्रभु मेरे आंखों की दृष्टि के अंदर नम्र कीजिए, வார்த்தையில ஒரு தாழ்மையை தாங்கப்பா. मुंह के वचन में मुझे नम्र என்னை दीजिए, செய்கிறதில் ஒரு தாழ்மையை தாங்கப்பா. और हमारे कामों में नम्र दीजिए, அப்படின்னு கேட்கணும். ऐसे बोलना है। மூன்றாவது பார்த்தா வந்துட்டு இந்த கிறிஸ்துமஸ் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. ये तीसरा ये क्रिसमस परमेश्वर के प्रेम को दिखाता है। இயேசுவான பூமியில எல்லார் மீது காட்டின அன்பு அது அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்புக்குள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள 8 விதமான குணாதிசயங்கள் அடங்கி இருக்கு. அதுல விசேஷமான குணாதிசயம் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து நேசிக்கும். और ये यीशु मसीह का जो ये प्रेम था, अगापे में प्रेम था, वो 8 प्रकार के गुणाधिश उसके अंदर है। पहला उसमें श्रेष्ठ आकर वो प्रेम में कुछ नहीं चाहते थे। சதீஷ் கிட்ட எதனா பேசுறேன்னா எதிர்பார்க்காம பேசுவேன். देखो सुधीर भाई से बात करते हैं तो कुछ भी चाहे भी बात யாருன்னா करना है। நன்மை செஞ்சானா எதிர்பார்க்காம செய்வேன். अगर हम किसी को भलाई करते तो कोई चाहने का नहीं करने நான் का। எதிர்பார்த்து செஞ்சுட்டேன்னா அது அகாப்பே அன்பு இல்ல. और अगर मैं चाहता हूँ उससे दूसरा तो उसका मतलब अगापे प्रेम नहीं है। எதுவுமே எதிர்பார்க்காம நன்மை செய்றோம், பிரயாணம் பண்றோம், போறோம், ஊழியம் செய்றோம்னா அதுதான் தேவ அன்பு. और कुछ भी हम सामने नहीं चाहते परंतु हम जाके सेवकाई करते, प्रेम भावना दिखाते, वो अगापे प्रेम है। பிதாவாகிய தேவன் எதையுமே எதிர்பார்க்காம தான் தன் குமாரனாகிய இயேசுவை ஒரு ஈவாக நமக்கு கொடுத்தார். और पिता परमेश्वर ने कुछ भी नहीं चाहा, इसीलिए अपने पुत्र को एक गिफ्ट में हमने दिया। யோவான் 3:14 அதான் சொல்லப்பட்டது. யோவானா 3:16 में यूं कहा गया है, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவான நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वो नाश ना हो परंतु अनंत जीवन நம்ம पाए। பிதாவாகிய தேவன் நம்மை அதிகமா நேசிக்கிறார். और पिता परमेश्वर हमको ज्यादा प्रेम करते हैं வெளிப்படுத்தும்படி தன் ஒரே குமாரனையே நமக்காக கொடுத்தார். और वो बताने के लिए हमको एक पुत्र दे நம்ம दिया। யாரை எவ்வளவு நேசித்தாலும் நம்ம பிள்ளைகளை கொடுத்துட மாட்டோம். हम कितना भी प्रेम करें हमारे बच्चे को किसी को नहीं பிள்ளைகளை देते। கொடுத்துருவாங்க, பிள்ளைகளை மட்டும் கொடுக்க हम மாட்டோம். कुछ भी दे देंगे बच्चे को नहीं। சில பேர் தூக்க கூட விட மாட்டாங்க. कुछ लोग उठाने तक नहीं அவ்வளவு देंगे, கேர் எடுப்பாங்க. बच्चे को इतना ஆனா संभालते हैं। பிதாவாகிய தேவனோ நமக்காக அடிக்கும்படியே ஒப்பு கொடுத்தார். और पिता परमेश्वर ने हमारे लिए मारने के लिए भेज இயேசு दिया। எல்லா கஷ்டம் இந்த பூமியில அனுப்பி வைத்தார். यीशु मसीह ने सारा कष्ट அப்படி धरती இந்த पे अपनाया। கிறிஸ்து இயேசு பிறந்த நாள்ல தேவ அன்பு வெளிப்பட்டது. और ये क्रिसमस के दिन यानी यीशु मसीह के जन्म के दिन परमेश्वर का प्रेम दिखाई दिया। அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று 3:16 யோவான் और சொல்லப்படுகிறது. उनको देख के प्रभु ने प्रेम दिया करके 3:16 में बोला गया है यूहन्ना The में। greatest gift of God அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவானது தான் பெரிய ஒரு கிஃப்டா நமக்கு और கொடுக்கப்பட்டிருக்கிறார். हमारे प्रभु यानी गॉड यानी परमेश्वर से हमको कोई गिफ्ट मिला है तो बहुत सबसे बड़ा गिफ्ट यीशु मसीह। நாம கொடுப்பதின் மூலமாக தான் அன்பு வெளிப்படும். अब देंगे तो ही हमारा प्रेम दिखाई देता है। இதெல்லாம் கொடுத்தாதான் வந்துட்டு நானே சதீஷை நேசிக்கிறேன், நான் வெளிப்படையான காட்டுறேன். अगर मैं किसी को कुछ दूंगा तो ही उसका मतलब उससे प्रेम करता हूँ बाहर से दिखाई देगा। சதீஷ் என் உள்ளத்துல ரொம்ப அன்பு இருக்குப்பா, ஆனா உனக்கு எதுவுமே என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. और सतीश तेरे दिल में मेरे दिल में बहुत प्रेम है, मैं कुछ नहीं दूंगा। எனக்கு உண்மையான அன்பு இருக்காது, ஏதாவது கொடுக்க செய்யும், ஏதாவது செய்ய சொல்லும். अगर सच्चा प्रेम हो तो कुछ ना कुछ देने देगा और कुछ कराएगा। அப்போ இப்படி கொடுப்பதின் மூலமா நம்ம அன்பை கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம வெளிப்படுத்த வேண்டும். और ऐसे देने के टाइम पे देखो तो हमारा प्रेम अगर
क्रिसमस के टाइम पे प्रकट करते हैं। பிதா தன் விலை மதிக்க முடியாத சொத்தாகி தன் குமாரனை நமக்காக கொடுத்தார். पिता ने देखो श्रेष्ठ संपत्ति अपने पुत्र को दे दिया, பதிலுக்கு நாம என்னத்தை நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம்? और रिटर्न में हम क्या देंगे? நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? हम क्या प्रभु के लिए करेंगे? ஆண்டவருக்காக எதையும் செய்யும்படி அவர் சொல்லல. प्रभु के लिए कुछ करने அவர் के लिए नहीं செய்தது बोला। போல நாமளும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். और प्रभु ने जैसे हमको किया है, हम दूसरे को भलाई करने के लिए प्रभु ने बोला है। நண்பர்கள் தான் ஏதாவது வெகுமானத்தை கொடுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. अगर आपके मित्र है तो कोई गिफ्ट दीजिए। நான் கொடுத்துட்டு அவன் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க. और उन्होंने दिया आपने नहीं दिया ऐसा नहीं बोले। எதிர்பார்ப்பாம செய்வது தான் அது தேவ அன்பு. और जो नहीं चाहे ऐसा वही प्रेम है। நான் கொடுத்த அவனும் கொடுப்பான்னு எதிர்பார்த்தோம்னா அது தேவ அன்பு இல்ல. अगर वो देंगे तो ही प्रभु देंगे, मतलब वो देगा करके ऐसा नहीं, वो प्रेम नहीं है। ஏழை ஜனங்கள் क्योंकि हमारे आजू बाजू में कोई गरीब लोग हैं। ஒரு சின்ன சின்ன வெகுமானத்தால் கொடுத்துட்டு தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தும். और आज के दिन जो कुछ ना कुछ एक गिफ्ट देके परमेश्वर का प्रेम जताएंगे। இயேசுவாவுடைய பிறந்து அவர் வந்துட்டு முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்தா அந்த இடத்துல வானசாஸ்திரர் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். और यीशु मसीह को देखो तो आकर वो आगे खड़े थे, ज्योतिष लोग आगे धन्यवाद किए। கிறிஸ்துமஸ் நாள்ல நாம என்ன செய்யணும்? நமக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். और क्रिसमस के टाइम पे हमको सोचना है कि हमारे अंदर आगे आना है, தாழ்மை இருக்கான்னு செக் नम्र பண்ணணும். है, அன்பு இருக்கா? தேவ அன்பு இருக்கா? परमेश्वर का प्रेम है। கணவன் மனைவி இருந்தா ஒரு பல வருஷம் பேசவே மாட்டாங்க. और पति पत्नी भी होते तो भी सालों तक बात नहीं ஆனா करते। சபையில வந்து ஆவியில இறங்கி ஜெபம் और பண்ணுவாங்க. चर्च में आके आत्मा में बल्कि प्रार्थना எப்படி करते இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியா இருக்கும்? हैं। ये क्या गवाही हो गई? பக்கத்து வீட்டுல பேசுறதுல, இந்த பக்கம் வீட்டுல பேசுறதுல, சபையில யார்கிட்டயும் பேசுறதுல, அப்படி இருந்தா எப்படி நாம தேவ அன்பு வெளிப்படுத்த போறோம்? और आजू बाजू बात नहीं करते, चर्च में हम किसी से बात नहीं करते, और हम परमेश्वर का प्रेम कैसे बताएंगे? ஒவ்வொரு சபை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை வைத்து தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. और ஏதாவது நன்மை செய்து சுவிசேஷத்தை और அறிவிக்கிறாங்க. एक चर्च आके ये क्रिसमस के टाइम पे ही सुसमाचार सुनाते हैं, कोई ना कोई बनाई कर के। இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்வது தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. सुसमाचार सुनाना है परमेश्वर का प्रेम வெகுமானங்களை बताना, கொடுப்பது தேவ அன்பை और வெளிப்படுத்துகிறது. गिफ्ट देना है परमेश्वर का प्रेम जताना। கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மிகுந்த சந்தோஷமா இருங்க. और ये क्रिसमस के टाइम पे खुश रहना। ஆண்டவரே நீங்க என்ன சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். हे प्रभु आप कुछ भी बोले मैं என்ன मानूंगा। ஒரு தாழ்மை ரூபமா மாத்திடுங்க. मुझे एक नम्र के स्वरूप में बदलो। வார்த்தைகள், கண்களின் பார்வை, செயல்கள் எல்லாமே ஆண்டவரே ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தட்டும். प्रभु मेरे मुंह की बोली, आंख की दृष्टि, देखो सारे के अंदर नम्र भावना और परमेश्वर का प्रेम दिखाई दे। தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தணும். परमेश्वर का प्रेम उसमें दिखाई நீங்க दे। நேசித்தது போலவே நானும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். प्रभु जैसे आप मेरे से प्रेम करते हैं, मैं दूसरे से प्रेम करूं। யாரோ நம்ம நேசித்து நம்ம ஜெபம் பண்ணி சுவிசேஷம் சொன்னதுனால தான் நாம ரட்சிக்கப்பட்டோம். और किसी ने हमसे प्रेम किया और सुसमाचार सुनाया और हम उद्धार पाए। நாமளும் வேறொருத்தரை நேசித்து சுவிசேஷம் சொல்லி அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படும் போது அவங்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். और हम भी देखो तो अगर दूसरे से प्रेम करके उनको सुसमाचार सुनाएंगे और हम मसीह के प्रेम को बताएंगे। கிருபை பிரமாணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். और कृपा का प्रमाण हम उठाएंगे। வியாதியுள்ளவர்களை விசாரிக்க வேண்டும். और जो बीमार है उनको पूछेंगे, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய और வேண்டும். कष्ट है उनको मदद ஏழை करेंगे, எளிய ஜனங்களை நேசிக்க வேண்டும். और गरीब लोगों को मदद करेंगे। ஏதாவது நன்மைகளை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். और हमसे जो भला है वो हम करेंगे। அப்படி செய்யும்போது தேவனும் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நமக்கு போதாண்டவரே சொல்ற வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பார். और ऐसे हम बोलेंगे तो स्वर्ग का दरवाजा खोल के हम बस प्रभु बोलेंगे, प्रभु आशीर्वाद अनेक करेंगे। பேர் பஞ்சபாட் பாடினே இருப்பாங்க. அது இல்ல இது இல்லன்னுவாங்க. और बहुत सारे लोग आकार कंकाल का गीत गाएंगे, ये नहीं है वो नहीं है। நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, அந்த பஞ்சபாட்டெல்லாம் மாறி आप देना शुरू करो, कंकालपन हट வேற जाएगा। மாதிரி பாட்டு பாடுவீங்க. आप दूसरा गीत ஆண்டவரே गाओगे। நன்றிப்பா இதை கொடுத்தீங்க அதை கொடுத்தீங்க இதை கொடுத்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். ओ प्रभु आपको थैंक यू धन्यवाद, आपने दिया धन्यवाद। கொடுக்காததுனால வறுமைகள் வந்து और மூடிக்கொள்ளும். हम नहीं देते इसके लिए गरीबी आती வசனம் है। சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில போடுவாங்க. और वचन यूं कहा गया है, दो तो आपको दिया जाएगा। कैसे दिया जाएगा? दबा के हिला के आपके आके गोद में डाला जाएगा। ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். प्रभु ने मुझे सब आशीर्वाद ஒரு किया है, குறையே இல்ல. मेरे को कोई कमी नहीं है। அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லனா நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். अगर ऐसा बोलना है तो आपको देना शुरू करना ஏழை है। எளிய ஜனங்களுக்கு
கொடுக்கணும், गरीबों को देना, ஊழியத்துக்கு கொடுக்கணும், सेवक लोग को देना, சபைக்கு கொடுக்கணும், चर्च में देना, கொடுக்கிற அந்த குணாதிசயம், அந்த ஜெனராசிட்டி நமக்குள்ள அப்படியே ரத்தத்தோடு ஊறிக்கொண்டிருக்க और வேண்டும். देने का जो गुणाधीश है हमारे ब्लड में होना चाहिए। அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிஷனரிகளா வந்து தங்களுடைய பணத்தையும் பொருளையும் ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியா தேசத்துல ஆயிரக்கணக்கான கல்லூரிகள், மருத்துவமனைகள், அதே போல வந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், சபைகள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. और देखो तो मिशनरी लोग आकर हमारे भारत देश में आकर सारा कुछ दे के अपना जान और लहू भी देने के बाद ही आज इतने स्कूल, कॉलेज, हॉस्पिटल और हमारा देश इस मुकाम पे है। ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கும்படிக்கு இந்த கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. प्रभु, हम आपको देने के लिए हम दूसरे को देने के लिए हमारे हाथ को आप आशीर्वाद சில करिए। பேர் கிட்ட பணம் அவங்களை விட்டு 10 ரூபாய் போனா ரொம்ப கஷ்டம். और कुछ लोगों के हाथ से 10 रुपया जाना भी कष्ट है। நம்ம மூலமா வந்து பண உதவி செய்யணும், யாருக்காக ஆதாரப்படுத்தணும், அப்படி கொடுக்க மனசு நம்ம இறுக்கமா நம்ம வச்சுக்கவே கூடாது. और हमारे द्वारा किसी को मदद करना, खाना देना, ऐसे आकर देने का मन होना चाहिए। ஒருத்தரோட உதவி செய்து எல்லாரையும் அணைச்சு தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம போக एक வேண்டும். दूसरे को मदद करके हम परमेश्वर के राज्य में இதுதான் जाते हैं। தேவனுடைய சுபாவம். ये प्रभु का இந்த स्वभाव அகாப்பே அன்பு நம்ம முழுமையா நிரப்ப வேண்டும். है। ये अगापे प्रेम हमको बढ़ना चाहिए। நமக்குள்ள அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். हमारे अंदर प्रेम बढ़ना चाहिए। இருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. प्रभु अनुग्रह दीजिए। இந்த வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். सुने वचन के सर झुकाकर हम प्रार्थना करेंगे। Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு கிருபை கூர்ந்து இயேசுவால நமக்காக கொடுத்தார். देखो परमेश्वर ने कितना अनुग्रह के साथ यीशु मसीह को हमारे लिए மீது दिया। கிருபை பாராட்டவில்லை என்றால் हम दूसरे के ऊपर कृपा ना दिखाए तो குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டார். अगर कुमार पुत्र यीशु मसीह नहीं आते, வரவில்லை என்றால் நம்ம பாவிகளும் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். अगर वो नहीं आते तो हम पापी और लाचार होते। இயேசு வந்ததுனால பூமிக்கு ரட்சிப்பு வந்தது, यीशु मसीह आए, धरती पे उद्धार आया, சமாதானம் வந்தது, समाधान आया, ஜனங்களை நேசித்தார், और लोगों को प्रेम किया। கோடிக்கணக்கான ஜனங்கள் சமாதான சந்தோஷத்தை பெற்று இயேசுவை பின்பற்றுகிறார்கள். और करोड़ों लोग आज देखो यीशु मसीह को अपना के खुशी और समाधान के साथ है। எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். प्रभु में आपकी सारी आज्ञा मानना, தாழ்மையை வெளிப்படுத்த प्रभु में नम्रता से தேவ होगा, அன்பை நாங்களும் வெளிப்படுத்துவதாக இருக்க और வேண்டும். हम भी परमेश्वर का प्रेम दिखाना है, பணிபீடுகள் மூலமா और काम का நாங்கள் நன்மை செய்வது மூலமா भलाई करते நம்முடைய हुए அன்புக்கு உலகத்துக்கு நாங்கள் ये வெளிப்படுத்துவோம். और दुनिया में हमारा आपका प्रेम हम உதவி दिखाएंगे। செய்யுங்க சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். हमसे मदद करें प्रभु को थैंक्स करें। கிருபையில நல்ல ஆண்டவரே உங்க கூடானபடி நன்றி. இந்த நாளிலே சபையார வந்து நாங்கள் பாடல் பாடி நீ ஆராதித்தும் நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்திருப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரமே இந்த ஒவ்வொருத்தருக்குள்ள பரிபூர்ணமான கீழ்ப்படிதல், கால்பகுதியில் அரைப்பகுதியில் முழு மனதோடு கீழ்ப்படியவர்களா இருக்க வேண்டும்பா. தாழ்மை அங்கவே இருக்க வேண்டிய எங்களுடைய மார்பிலும் எங்களுடைய வார்த்தைகளுடைய நடக்கிலும் ஒவ்வொன்று தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டுமாப்பா. இயேசுவே, நீர் எப்படி பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக்கி நாங்கள் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினோம். நாங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பதாய் தாழ்மையாய் இருக்க, தாழ்மையாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மூன்றாவது அன்பு வெளிப்பட்டதே நீ பிறந்ததுனால நாங்களும் அந்த அகாப்பை அன்பு ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்களும் மற்ற ஜனங்களுக்கு அந்த அன்பை பரிமாற வேண்டுமப்பா. எப்படி சீஷர்கள் 12 பேர் 120 பேராய் மாறினார்கள், பிறகு ஆண்டவரே எண்ணிக்கை கணக்கானவர்களாய் மாறினார்களோ அதே போல எங்களுடைய அன்பு கர்த்தர் நீர் ஆண்டவரே செலுத்தி நாங்கள் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து எண்ணிக்கணக்கான ஆத்துமாக்களை சீஷர்களை நாங்கள் ஆதாயப்படுத்த பிடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நாளிலே தெய்வ அன்பினால அப்பாவுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. வீடுகளுக்கு போகும்போது அகாப்பே அன்பு வெளிப்படட்டும், ஜனங்களுக்கு வெளிப்படட்டும். வியாபாரம் செய்யும்போது அகாப்பே அன்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே, தெய்வ அன்பு முழுமையாய் நிரப்பட்டும். வார்த்தை ஆண்டவரே எங்களோடு நீ பகிர்ந்து கொண்டதுக்காய் நன்றி. எல்லாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுவனிக பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துதலும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு என்றும் எப்பவுமே தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஒருத்தர் வாழ்த்துட்டு போக உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தமாக்கி நீங்க திருப்தியா புசித்து செல்லும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறோம். மே காட் பிளஸ். உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை.